ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஆஃப்கானி பேண்ட்டோட ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெல்ட் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பெல்ட் பார்ட்டில் இந்த ஓரம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு, இந்த மாதிரி 2 மடிப்பு மடித்து வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணணும். அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு, இந்த மாதிரி மடித்து இந்த சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஃபைனலாக நம்ம வந்து இந்த டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு மடித்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த நாடா இன்செர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து இந்த மாதிரி மடித்து வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மடிச்சுட்டு இன்னொரு 1/4 இன்ச் இந்த மாதிரி மடித்து சைடில் வந்து 2 சைட்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளாத்தோட 2 சைட்லேயும் இந்த மாதிரி வந்து நம்ம மடித்து வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம டாப் போர்ஷனில் முதல்ல வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மடித்து வந்து ஃபுல்லாக நீளத்துக்கும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம நாடா இன்செர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மடித்து அந்த நாடாக்கு வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பெல்ட்டோட சைடு அதுக்கப்புறம் வந்து டாப் போர்ஷன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேண்ட் பார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட பேண்ட்டு பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த பேண்ட் பார்ட் வந்து 2 பீஸ் வந்து இருக்குது நம்மளுக்கு. இப்போ ஒரு பக்கம் மட்டும் நம்ம 2 பீஸையும் வச்சு கிராச் வந்து அட்டாச் பண்ணலாம், இன்னொரு பக்கம் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம 2 பீஸையும் ஒன்றா வச்சு ஒரு பக்கம் கிராச் மட்டும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், இன்னொரு பக்கம் அட்டாச் பண்ணாமல் விட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் கிராச் மட்டும் அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பக்கம் கிராச் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பெல்ட் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பெல்ட் பீஸோட இந்த பெல்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 4ஆக வந்து மடித்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து 4ஆக வந்து மடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். 2 பக்கமும் வந்து இந்த மார்க்கிங் வந்து பண்ணணும். இது பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த பேண்ட்டோட சென்டர், இந்த பெல்ட்டோட சென்டர், இது 2த்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றா வச்சு முதல்ல வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஒன்றா வச்சு பேண்ட் அண்ட் பெல்ட் பீஸ் 2த்தையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 ப்ளீட் வந்து இந்த சைடு வந்து இது வச்சுக்கலாம். இந்த 1 ப்ளீட்டை வந்து இந்த பெல்ட்டோடு வந்து நம்ம அப்படியே வந்து அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். இந்த சைடு வந்து நம்ம இந்த சைடு எப்படி 1 ப்ளீட் வச்சோமோ அதே மாதிரி இந்த சைடு இன்னொரு ஆப்போசிட் சைடும் வந்து நம்ம ஒரு 1 ப்ளீட் வந்து சென்டரில் வந்து வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம பெல்ட்டோடு அட்டாச் பண்ணி வந்து நம்ம தைக்க வந்து போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பெல்ட் பீஸோடு வந்து கரெக்டாக வச்சு இந்த 1 ப்ளீட்டை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இந்த மார்க்கிங் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கிங் வரைக்கும் நம்மளோட பேண்ட் பீஸையும் பெல்ட் பீஸையும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தைக்கணும். ஓகேவா, இந்த மார்க்கிங் வரைக்கும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைக்கணும். மார்க்கிங்க்கு அப்புறமா நம்மளோட பேண்ட் பீஸ் வந்து பெருசாக இருக்கு இல்லையா, இது குட்டி குட்டியாக சுருக்கி பெல்ட் பீஸ் அளவுக்கு வந்து நம்ம சுருக்கி வந்து ப்ளீட்ஸ் மாதிரி வச்சு பெல்ட்டோட வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ப்ளீட் மாதிரி வச்சு நம்ம பெல்ட்டோட வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து எப்படி வந்து நம்ம மார்க்கிங் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கிளாத்தில் வந்து ப்ளீட் வைக்கிறோமோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம சேம் இதே ப்ராசஸ் தான் வந்து பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட மார்க்கிங்க்கு இந்த சைடு இருக்கிற எல்லா பேண்ட் எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் குட்டி குட்டியாக வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு பெல்ட்டோட அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம
நம்மளோட மார்க்கிங்க்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நம்மளோட இந்த பேண்ட் கிளாத்தை வந்து குட்டி குட்டியாக சுருக்கி பெல்ட் அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பேண்ட்டு பெல்ட் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சு அப்படியே ஃபுல்லாக வந்து நீளமாக வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். நம்மளோட இந்த பேண்ட்டு பார்ட்டு அதுக்கப்புறம் பெல்ட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒன்றா வச்சு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பார்த்து ஃபுல்லாக வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இதோட இந்த பேண்ட்டையும் பெல்ட்டையும் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போட்டதுக்கப்புறமா நம்மளோட இந்த சைடு க்ராச் இருக்கு இல்லையா, அந்த க்ராச்சும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு நம்ம க்ராச் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இந்த க்ராச் வந்து தைக்கும்போது ஒரு ஸ்டார்டிங் 2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு க்ராச் வந்து தைக்கணும். ஓகே, நம்மளோட ரெண்டு சைடு க்ராச்சும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஃபேப்ரிக்கை ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டுக்கலாம். இதோட சென்டர் பிடிச்சி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பேண்ட்டை நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக போட்ட உடனே வந்து ஒரு பேண்ட்டோட ஷேப்க்கு வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பேண்ட்டோட ஷேப்க்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாட்டம் அந்த குட்டி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்மளோட பாட்டம் பீஸ் வந்து இப்போ வந்து தைக்க போகிறோம். இந்த லைனிங் மேலே இந்த பார்டரை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து லைனிங் அண்ட் என்னோட பார்டர் இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சு நான் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே வந்து டாப்பில் ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம மடித்து வந்து ஒரு அயர்ன் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மடித்து இதையும் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அயர்ன் வந்து பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி மேலே அதுக்கப்புறம் இந்த கீழ் சைடு நான் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து அயர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ இதே சைஸில் வந்து நம்ம 2 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு கேன்வாஸ் எடுத்து இதோட சென்டரில் வச்சு நீட்டாக வந்து ஒரு அயர்ன் வந்து பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸ் வந்து நம்மளோட ரெண்டு பாட்டம் பீஸும் வந்து பண்ணணும். நம்மளோட இந்த பேண்ட் பீஸை வந்து நம்மளோட பாட்டம் பீஸ் கூட வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட பாட்டம் பீஸ் வந்து குட்டியாக இருக்குது இல்லையா, நம்மளோட பேண்ட் பீஸ் வந்து நல்லா அகலமாக இருக்குது. ஸோ நம்மளோட பாட்டம் பீஸ் அளவுக்கு பேண்ட் பீஸை வந்து ப்ளீட்ஸ் வச்சு குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சு பாட்டம் பீஸ் அளவுக்கு வந்து நம்ம சேம் அதே சைஸ்க்கு வந்து நம்ம மாற்றணும். அதே மாதிரி இந்த சைடு காலும் வந்து நம்ம சேம் அதே ப்ராசஸ் பண்ணி நம்ம ப்ளீட்ஸ் வச்சு பாட்டம் பீஸ் அளவுக்கு வந்து இதை வந்து குட்டியாக வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு சுருக்கணும். ஓகே, நம்மளோட பேண்ட் வந்து ப்ளீட்ஸ் வச்சு பாட்டமோட சைஸ்க்கு வந்து குட்டியாக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாட்டம் வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பேண்ட்டோட பீஸ் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த பேண்ட்டை வந்து சென்டரில் வச்சுட்டு அதுக்கு மேலே பாட்டம் மேலேயும் கீழேயும் வர மாதிரி இப்படி வந்து மடித்து வந்து நம்ம ஒரு ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாட்டம் பீஸ் மேலே வந்து நம்ம வந்து இந்த பேண்ட்டோட பீஸை வந்து வச்சு ஃபுல்லாக வந்து நீளத்துக்கும் வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த பாட்டமோட பேண்ட் பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக்கை இப்படி திருப்பி மேலே வச்சு இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து இந்த ஃபேப்ரிக்கை மடித்து ஃபுல்லாக நீளத்துக்கும் வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணுறோம். இது பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து லேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிச்சஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு அது மேலே வந்து லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கோங்க.
நம்ம இந்த லெக்கு வந்து எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து இன்னொரு லெக்கும் ஃபினிஷ் பண்ணணும். நம்மளோட இந்த பேண்ட்டோட பாட்டம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பேண்ட்டோட ப்ளீட் வச்சு அட்டாச் பண்ணி 2 சைடும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இந்த 2 பீஸையும் ஒன்றா வச்சு இந்த வி ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த வி ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து இந்த சென்டர் வந்து கரெக்டாக வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இந்த பேண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நாடா வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா பேண்ட் வந்து ஓவர். ஃபைனலாக நம்மளோட பேண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் அப்படின்னு இல்லைன்னா தேரிஸ் ஏதாவது வந்து கவர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.